வணக்கம். என் பேர் குர்ஷீத் ஹுசைன். அ அதாவது என்னென்னா, இதுவரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த தன்னார்வலர் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் இளைஞர்கள் மத்தியில இப்போ பரவிட்டு இருக்குது. நாங்க நிறைய இளைஞர்களோட சேர்ந்து முதல்ல இரத்த தானத்தை முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள செஞ்சுட்ருக்கோம். தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பயணம் செஞ்சு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலங்கள்ல இரத்த தானத்தை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்லேருந்து தமிழகத்துக்கு நிறைய அறுவை சிகிச்சைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து வர்றவங்களுக்கு இங்கே மொழி, இன்னும் அவங்களுக்கு எந்த மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய அவங்களுக்கு தெரியாம இருக்குது. அவங்கள அங்கேருந்து வரும்போது இங்கே அவங்கள கைட் பண்ணி அவங்கள சரியான இதுக்கு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள செஞ்சுட்ருக்கோம். இது மட்டும் இல்லாம தற்போதைய நிலவரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிறைய போராட்டங்களும், ஆர்ப்பாட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதில சரியான விஷயங்கள எடுத்து எங்கெங்கெல்லாம் அ விவசாயம், இன்னும் பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் அதுக்காகலாம் நாங்க போராட்டங்களும், அத மக்களுக்கிட்ட விழிப்புணர்வுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்துல் கலாம் அவர்கள் 2020ல இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்னைக்கு நிறையாவே வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இளைஞர்களோட புரட்சியும், இளைஞர்களுடைய வேகமும் அதிகமாயிட்டு இருக்குது. அது அவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் தன்னார்வலர்களா மாறிக்கிட்டு இருக்கிறது தான். சென்னையில ஒரு வெள்ளம் வரும்போது எந்த அளவுக்கு இளைஞர்கள் எல்லாம் தன்னார்வலர்களா மாறி ஒரு மாற்றம் செஞ்சாங்களோ, அதுவே ஒரு பெரிய சாட்சியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜல்லிக்கட்டுல பார்த்துருப்போம். ஒரு மிகப்பெரிய வெற்றிய இளைஞர்கள் தேடி குடுத்தாங்க. விரைவில கலாம் ஐயாவுடைய 2020 அப்படிங்கிற லட்சியத்த கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. அதுக்கு 3 வருஷம் தான் இருக்குன்னாலும், கண்டிப்பா இளைஞர்கள் அந்த இதில அதுக்கான பணிய கண்டிப்பா செய்வாங்க. இதில பார்த்தீங்கன்னா, கலாம் ஐயாவுடைய பேருல ஒரு விருதுங்கிறத விட, இது தன்னார்வலர்களுக்கு ஒரு அடுத்த அவங்க பணி செய்றதுக்கான ஒரு தூண்டுகோலாக தான் நாங்க பார்க்குறோமே தவிர, இத விருது அப்படின்னு பார்க்குறத விட இப்படி தான் நாங்க பார்த்தாகணும். இந்த விருத எனக்கு நான் வாங்குறதில ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி.